அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை, அதன் பிறகு ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும், அது மாநிலம் முழுக்கவே பெரிய அளவுக்கான ஒரு கோபத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் கட்சிகள், அமைப்புகள்னு சொல்லி நெறைய போராட்டங்கள். இன்னைக்கு காலையில நாம் தமிழர் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவித்து, அவர்கள் கைது செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கும் வந்து அதில அரசியல் களத்தில போராட்டமாக மாறிட்டு இருக்கு. இதை அரசு கையாண்ட விதம் எப்படி இருக்கு? எதிர்க்கட்சிகளோட ரோல் என்ன? எப்போதும் பேசக்கூடிய நடிகர்கள் இந்த முறை பேசலையேன்னு இத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள்ல இருந்து விவாதிக்கிறாங்க. ஒரு 1 வாரம் கடந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த பிரச்சனை நடந்து 1 வாரம் கடந்தும் இன்னைக்கும் இத விவாதிக்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு இது முக்கியமான விஷயம்ன்றதையும் நம்ம தவிர்க்கவே முடியாது. இதுல அரசினுடைய அணுகுமுறையும் சரி, இதை சொசைட்டி கையாளக்கூடிய விதமும் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர்த்து மற்ற எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் இந்த பிரச்சனையில வந்து ரொம்ப உயிர்ப்போட போராட்ட களத்தில் நின்றுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. விஜய் உட்பட, பனையூர் அரசியல் செய்து கொண்டிருந்த விஜய் உட்பட எல்லாருமே வந்து இன்னைக்கு களத்திற்கு வந்திருக்காங்க. இதை வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாற்றியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியுது. அரசை பொறுத்தவரையில் இன்னும் கூடுதல் கவனத்தோடு இதை கையாண்டிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அரசை பொறுத்தவரையில் நிச்சயமாக அவங்களுடைய பேர் கிடப்போது, இத்தனை பேர் வந்து குரல் கொடுக்க போகிறாங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் பிரச்சனையாக மாற்ற போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அரசு வந்து ஒரு கூடுதல் கவனத்தோட இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அரசிடம் இருந்தும் அரசு இதை வந்து இன்னும் சிறப்பாக கையாளாமல் போனது தான் இந்த பிரச்சனை வந்து இன்னும் உயிர்ப்போடு இருப்பதற்கான காரணம். பொதுவாக வந்து என்னென்னலாம் கிரைசிஸ் வருதோ அப்பெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ களத்துக்கு வர்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அதற்கு ஒரு உதாரணம் வந்து ஒரிசாவில் நடந்த அந்த ரயில் விபத்தாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து இப்போ மழை வெள்ள பாதிப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து துணை முதலமைச்சருடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது. அவர் போனால் இங்கே வந்து விரைவில் எல்லாமே நடந்துருது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து கவர்மெண்ட்டை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படின்றப்ப இது ஒரு மக்கள் பிரச்சனையாக இன்றைக்கி மாற்ற பார்க்குறாங்க. இன்றைக்கி அரசின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கரை படிந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி துணை முதலமைச்சரே வந்து உடனடியாக அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனையை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. குறிப்பாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு வந்து கெட்ட பேர் வாங்கணும்னு நினச்சி எந்த விஷயத்தையும் இறங்கி செய்கிறது கிடையாது. அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான சிட்டிசன்ஸாக யாராக இருப்பாங்க? ஒன்று முதலமைச்சராக இருக்கணும், இல்லை வந்து துணை முதலமைச்சராக இருக்கணும். மற்ற அமைச்சர்கள் வந்து பதில் கொடுத்தாலும் கூட அமைச்சருடைய பதிலுக்குமே வந்து முரண் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஊடகங்கள் அதை பற்றி எழுதுகிறாங்க. பார்க்கக்கூடிய மக்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் வருது. நீதிமன்றம் கூப்பிட்டு கண்டிக்குது. அதற்கு பிறகு வந்து அது டெக்னிக்கல் கிளிச்சு தான் இது ஒட்டுமொத்தத்துக்கும் பிரச்சனை, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பிரச்சனையை வந்து இன்னும் பெரிதுபடுத்தி கொண்டே போகிறார்களே தவிர இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து முதலமைச்சருக்கோ துணை முதலமைச்சருக்கோ இதுவரை வரவில்லை அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா துணை முதலமைச்சர் வந்து உரிய விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கணும். இதுதான் நடந்தது, இல்லை முதலமைச்சர் வந்து உரிய விளக்கத்தை கொடுத்துருக்கணும். இதுதான் நடந்தது, இந்த விஷயத்தில் வந்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுப்பது என்னுடைய கடமை. ஏன்னா எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, அப்படி தான் அந்த பெண் குழந்தையை நான் பார்க்குறேன். அப்போ நிச்சயமாக நான் வந்து தண்டனை வாங்கி கொடுப்பேன். அதில் எந்த ஒரு சமரசமும் கிடையாது. அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தண்டனை என்பது உறுதி, அதிகபட்ச தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் போல்டாக மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துவதற்காக பேசியிருக்க வேண்டும். இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாம் டிமாண்ட் பண்ணுறது அதுக்கு தானே. குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டிங்க, குற்றவாளிக்கு வந்து உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை, அதை நீங்கள் செய்யணும் அப்படின்றாங்க. இப்போ வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டதுக்குமான இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து வேற யாரையும் சந்தித்தாரா, அவர்கிட்ட வேற எதுவும் மொபைல் ஃபோன் இருந்ததா, இல்லை அந்த மொபைல் ஃபோன் வந்து வேற யார்ட்டையும் அவர் கொடுத்துட்டு வந்தாரா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் வருது. இல்லை அந்த சந்தேகங்களுக்கு உரிய விளக்கத்தை வந்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அதை வந்து செய்யாமல் முன்னுக்கு பின் முரணாக வந்து கமிஷனர் சொன்னது, அதுக்கு பிறகு அமைச்சர்கள் சொன்னது, இது எல்லாமே வந்து ஊடகங்களில் பார்க்கும்போது பொதுமக்களுக்கு நிச்சயமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இதில் அரசு இதை கையாண்ட விதம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு முறை அவங்க அதை மறுபரிசீலனை செய்து பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டு, இந்த திமுக கவர்மெண்ட் இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு, அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய அளவுக்கா மாறின பிரச்சனைகள்னு பார்த்தா அந்த கள்ளக்குறிச்சியில் பள்ளியில் நடந்த ஒரு வன்முறை சம்பவம், அதுக்கடுத்து கள்ளக்குறிச்சியிலே நடந்த சாராயத்துக்கு குடிச்சு அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவர்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் இதை பெருமளவுக்கு எல்லா இஷ்யூஸுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ரைஸ் ஆக போகுது, அது மக்கள் கோபம் வரும், இல்லை எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்குவாங்கன்னு தெரியுதுன்னா இமீடியட்டாக முதலமைச்சரே வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தோ இல்லை அவரே பேட்டி கொடுத்தோ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அதை முடிச்சிருவோம், இது வந்து பாசிட்டிவாக நாங்கள் முடிச்சிருவோங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை கூட பார்த்தோம் அப்படின்னா
அது பெருசாகிற நேரத்திலேயே இமீடியட்டா ஒரு அமைச்சர்கள் குழு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனா இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு தரப்புல இருந்து இப்ப அதிகாரிகள் தரப்புல இருந்து ஒரு வெர்ஷன் சொன்னாங்க. அமைச்சர் ஒரு மாதிரி சொல்றாரு. அதனாலேயே வந்து இந்த பிரச்சனை வந்து அடுத்தடுத்த நாட்களுக்கு போச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, உண்மையிலேயே மக்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு போராடலன்னா அப்புறம் வேற எதுக்கு போராட போறோம்? அரசியல் கட்சிகள் இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில நியாயமாகத்தான் அந்த போராட்டங்கள்லாம் நடக்குது. அவங்களுடைய கேள்விகள் நியாயமா இருக்கலாம். சில கேள்விகளுக்கு அரசு பதில் சொல்லியிருக்கலாம். அது அரசியலுக்குள்ள மாறுபடும். ஆனா நடிகர்களுக்கு வந்து நிச்சயமா இது ஒரு கிரெடிபிலிட்டி இஷ்யூவையும் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். என்னடா இது இந்த பிரச்சனையில நடிகர்கள் தான் குரல் கொடுக்கணும். நடிகர்களை பத்தி இவங்க பேசுறாங்களேன்னு கூட சில பேருக்கு தோணலாம். இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்கல்ல. எதுக்குமே யாரும் பேசல அப்படின்னா, இங்க யாருமே எதுவுமே கேட்க போறதில்ல. பட் ஒரு விஷயத்துக்கு பேசுறாங்க, இன்னொன்னுத்துக்கு பேசல அப்படின்னு சொல்லும்போது, அது அவங்களுக்கே வந்து இன்னைக்கு நடிகர்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்படுதுன்னா, எவ்வளவு நிவாரண தொகை குடுத்தாங்கன்னு மக்கள் பார்க்குறாங்க. அந்த மாரி ஒரு பிரச்சனை வருதுன்னா, இவருடைய வாய்ஸ் என்னவா இருந்திருக்கு? மக்கள் பாதிக்கப்படும்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே அவங்க பார்க்கலன்னா கூட, அரசியல் கட்சிகள் இன்னைக்கு அத எடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அதிமுக தரப்பு என்ன சொல்லுது? எங்க ஆட்சி இருக்கும்போது தவறுகள் நடக்குதுன்னா, எல்லா நடிகர்களும் குரல் குடுத்தாங்க. ஆனா இப்ப பாருங்க யாருமே வாய திறக்கலன்னு சொல்லி அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இப்ப ஜிவி பிரகாஷ் எடுத்துக்கலாம். அதே போல கார்த்திக் சுப்புராஜ் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கும் இந்த விஷயங்களையும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. துணை முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டம், அவங்களுக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, இதனால அவங்க தயங்குறாங்களா? இல்ல இந்த சூழல்ல இத பேசுனா வேற மாரி ஆயிரும்னு தயங்குறாங்களா? அப்படிங்கிற காரணம் தெரியல. பட் எது எப்படியோ மக்களுக்காக பேசுறவங்கள எப்பவுமே மக்கள் கொண்டாடுவாங்க. மக்கள் வந்து அவங்களுடைய கஷ்ட காலத்துல யாரெல்லாம் நமக்கு நிக்கிறாங்களோ, அவங்கள நல்ல வகையில பார்ப்பாங்க. யாரெல்லாம் விலகி நிக்கிறாங்களோ, அவங்கள விட்டும் மக்கள் விலகி தான் நிப்பாங்க. அது அரசியல் கட்சிகளா இருக்கலாம், இல்ல நடிகர்களா இருக்கலாம். அத வந்து ஒவ்வொரு காலகட்டமும் நிரூபிச்சிருக்கு. இந்த விஷயமும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த எதிர்க்கட்சிகளுடைய நோக்கம் அப்படின்றது இது ஒரு மக்கள் போராட்டமா மாற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தொடர்ச்சியாக அது பாஜகல தொடங்கி அதிமுக, அதுக்கு பிறகு தாவேகா, இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சின்னு அந்த போராட்டம் அப்படின்றது எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் இந்த இஷ்யூவை உயிர்ப்போட வச்சுக்கணும்னு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த மாணவியினுடைய மனநிலை, அந்த மாணவியுடைய மனநிலை வந்து என்னவாக இருக்கும்? இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து அந்த குற்றவாளி தண்டிக்கப்படணும் அப்படின்றது எல்லா அரசியல் கட்சியினுடைய ஒரு மோட்டிவாக இருக்குது. அப்படின்றப்ப அவரை கைது பண்ணிட்டாங்க, இதுக்கு வந்து சட்ட ரீதியான விசாரணை நடத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இன்றைக்கி வந்து அரசு ஏற்படுத்தி தருது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இஷ்யூ வந்து உயிர்ப்போட வச்சிட்டு இருக்கும்போது அந்த மாணவிக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படத்தானே செய்யும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அரசு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ்னஸை கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் அந்த மாணவியினுடைய பெர்ஸ்பெக்டிவ்லையும் திங்க் பண்ணி இந்த போராட்டத்தை வந்து அவங்க நடத்துகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவாக இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. ஒரு பொறியியல் படிப்பு படிக்கணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றது ஒரு ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும். அதுவும் குறிப்பாக வந்து கிராமப்புறங்கள்லேருந்து வரக்கூடியவங்களுக்குலாம் ஒரு பெரிய ட்ரீம். ஸோ அப்போ அந்த யூனிவர்சிட்டி பற்றியான ஒரு பார்வை அப்படின்றது முற்றிலுமாக வேறு மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நிறைய பெண்கள் வந்து படிப்பாங்கள்ல, மாணவிகள் படிப்பாங்கள்ல, அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டி பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற நிறைய கேள்விகளும் சிக்கல்களும் இருக்குது. ஸோ இதையெல்லாம் உணர்ந்து போராடக்கூடிய எதிர்க்கட்சிகளுமே வந்து இதை கையாளணும், இந்த பிரச்சனையை வந்து ஒரு சரியான முறையில் கையாளணும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. அதே நேரத்தில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த எஃப்ஐஆர் ஒரு துரதிருஷ்டவசமாக அதனுடைய தகவல்கள் வெளில வரும்போது அது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போது இப்போ இந்த இன்சிடெண்ட் மட்டும் இல்லாமல் எதிர்வரக்கூடிய நாட்களில் கூட ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை இந்த மாதிரி ஒரு அப்யூஸ் நடக்குது அப்படின்னா அதை பற்றி வெளியில் வந்து ஒரு காவல்துறையிடம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய கமிட்டிகளில் புகார் கொடுக்குறதோ வந்து எந்த வகையிலையும் தடைப்பற்றக்கூடாது. அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதுலேயும் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன். வேறு சில காலேஜஸில் சில இடங்களில் பேரணி மாதிரிலாம் நடத்தி நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம்னு பண்ணுறாங்க. அது வந்து அது சொசைட்டியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ நேரடியாக அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணும்னு நான் நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இங்கே நடந்தது இனிமே இன்னொருத்தர் கண்டிப்பாக நடக்காது, நாங்கள் இருக்கோம், உங்கள் கூட தான் நாங்கள் இருக்கோன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற பட்சத்தில், ஏன்னா இது வந்து இந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் முதன்மை இடத்துல இருக்கக்கூடியவங்க பயந்து போகிறது அப்படின்றது வந்து சரியான ஒரு அணுகுமுறையே கிடையாது. இதுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை, இது வந்து அரசியல் கட்சியினுடைய குற்றச்சாட்டு, இதுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை, இதுக்கு வந்து என்னுடைய
அமைச்சர் வந்து பதில் சொல்லுவார் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போகிறதே ஒரு முறையான அணுகுமுறை கிடையாது. ஏன்னா இதை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனையை பற்றி ஒவ்வொரு வீடுகள்லையுமே வந்து பேசுகிறாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி யாரும் இதுக்கு முன்னாடி இவ்வளோ டீட்டெயிலாலாம் பேசினது கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த சூரப்பா இஷ்யூ வரும்போது கூட, வைஸ் சான்சலர் இஷ்யூ வரும்போது கூட அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு பெரிய செய்தியாக இருந்தது. இது வந்து இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கு. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் இந்த 4 வருடங்களில், இந்த 3.5 வருடங்களில் அவங்க பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, விமன் ஓட்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது தான். அவங்களுடைய எல்லா திட்டங்களும் இப்போ திமுக அரசுடைய கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் திட்டங்கள் பார்த்தோம்னா விமன் சென்ட்ரிக்கான திட்டங்கள் தான். உரிமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இல்லை மாணவர்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல அந்த திட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகையாக இருக்கட்டும், இது அத்தனையுமே வந்து விமன் சென்ட்ரிக்கான திட்டங்கள் தான். அது மாதிரி படிப்படியாக நிறைய திட்டங்களை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது எல்லாருமே வந்து அவங்க என்ன 2026 பெண் வாக்காளர்கள் திமுகவை ஆதரிக்கணுன்ற ஒரு நோக்கம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கவர்மெண்ட் இயங்கும் போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுக்க வந்து அந்த கவர்மெண்ட் மேலே ஏற்படுத்துது. அப்போ இதுக்கு வந்து முதலமைச்சரே தலையிட்டு, இல்லை துணை முதலமைச்சரே தலையிட்டு இதுக்கு பொறுப்பெடுத்து அவங்க வந்து இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது தான் ஐ திங்க் ஒரு சரியான ஒரு பாதையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.